அருண், உனக்கு ஒன்றும் ஆகலையே? என்ன ஆச்சுடா? என்னடா இது புது பிரச்சனை? நீ நீ இத பத்தி என்கிட்ட எதுவுமே சொல்லலையேடா. பிரீத்தி, அமைதியா இரு. அவன்கிட்ட ஒரு வார்த்தை. தயவு செஞ்சு நான் சொல்றதை புரிஞ்சுக்க பிரீத்தி. இங்க இருக்கிறவங்களை என்னால நல்லா சமாளிக்க முடியும். நீ கவலைப்படாத. நீ என் கூட வா. அருண், இப்படி கொஞ்ச நேரம் அமைதியா நில்லு. இங்க பாத்தீங்களா? அவன செஞ்ச தப்புக்கு கொஞ்சமாவது பயப்படுறானா பாருங்க. ராத்திரி பூரா அந்த பொண்ணு கூட தங்கி இருக்கான். நான் எதுவுமே செய்யலன்னு தைரியமா வந்து சொல்றான். இவன் சொல்றதெல்லாம் நம்ம அப்படியே நம்பிடுவோம் நினைச்சிட்டு இருக்கான். நான் எதுக்காக வைக்க பண்ணோம்? நான் என்ன அவ்வளவு பெரிய குற்றமா பண்ணிருக்கேன்? நான் அந்த பொண்ணு எப்படி தூக்கிட்டு போனோ அதே மாதிரி பத்திரமா கொண்டு வந்து திரும்ப இங்கேயே விட்டுருக்கேன். அதை எப்படி நாங்க ஒத்துக்க முடியும்? எங்களை என்ன முட்டாள்னு நினைச்சியா? அப்போ ஒத்துக்காத. எதுக்கு பேசிட்டு இருக்க? மெடிக்கல் டெஸ்ட் பண்ணி பாரியா, எது உண்மை எது போய் நான் அப்ப தெளிவா தெரிய போதில்ல. நீங்களாம் திருன்னு முழிக்கிற அளவுக்கு அப்படி நான் என்ன சொல்லிட்டேன்? இப்போ நீங்களாம் சினிமாவே பார்த்தது இல்லையா? மெடிக்கல் டெஸ்ட் பண்றது காட்டுவாங்கல்ல, பண்ணி பாத்துக்கோங்க. அதுல தெரிஞ்சிட போது நான் சொல்றது உண்மையா இல்ல பொய்யான்னு. இல்ல, இதுக்கெல்லாம் நான் ஒத்துக்கவே மாட்டேன். வேண்டான்னு சொல்லுங்க. நீ உன் வாயை மூடு. மெடிக்கல் டெஸ்ட் நடக்க விட மாட்டேன். நீ அமைதியா இரு. பஞ்சாயத்து எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம். நம்ம ஊருக்கு வந்து விஷயத்துக்கு பேசிட்டு இருக்கான். மெடிக்கல் ரிப்போர்ட் வச்சுட்டு நாங்க அலையணுமா? போத நிறுத்து. கொஞ்சம் மரியாதையா பேசு. அவன் என்னோட ரத்தம். என் புள்ள ஒரு வார்த்தை சொல்லிட்டானா அது கல்வெட்டுல பதிச்சா மாதிரி. எங்க குடும்பத்துக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. நாங்க போய் பேசினதே இல்ல. வேணும்னா எங்க குடும்பத்தை பத்தி எங்க ஊர்ல வந்து விசாரிச்சு பாருங்க. இந்த அர்ஜுன் தாஸோட குடும்பம் போய் பேசினதே இல்ல. நீங்களே யோசிச்சு பாருங்க. ஒருவேளை உங்க பொண்ணு அந்த இடத்துல இருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? ராத்திரி பூரா அந்த பொண்ணு அவன் கூட இருந்திருக்கா. இது எங்க ஊருக்கு மிகப்பெரிய அவமானம். இது மகேந்திரனுக்கு சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும் இல்ல. எங்க வீட்லயும் பொண்ணுங்க இருக்காங்க. அவங்கள யாரு கல்யாணம் பண்ணிப்பாங்க? நாங்க அவனை அப்படியே சும்மா விட்டுற மாட்டோம். ரொம்ப சரியா சொன்னீங்க. ஆமா, ரொம்ப சரியா சொன்னீங்க. இவன மாதிரி ஆளுங்களை எல்லாம் நடு ரோட்ல நிக்க வச்சு நெத்தியில சுட்டா சரியா வரும். ஏய், கொஞ்சம் மரியாதையா பேசுன்னு ஏற்கனவே சொன்னேன். மரியாதை கொடுக்கணுமா? தப்பு பண்ணது இவன். இவனை விட்டுட்டு எங்க மேல கோபத்தை காட்டுறீங்க? இது என்ன நியாயம்? இவனுக்கெல்லாம் யார் மரியாதை கொடுப்பாங்க? இதுக்கப்புறம் ஒரு வார்த்தை பேசுனீங்க, அந்த ஆண்டவன் சாட்சியா சொல்றேன், உன்னோட நாக்க அறுத்து எல்லாரும் கூடி இருக்கிற இந்த பஞ்சாயத்துக்கு நடுவுல வச்சிருவேன். ஜாக்கிரதை. என்னையா நினைச்சுக்கிட்டு இருக்க? எங்க ஊருக்கு வந்து எங்க கிட்டயே உன் ரவுடித்தனத்தை காட்டுறியா? ஆரம்பத்துல இருந்து உங்க எல்லாருக்கும் மரியாதை கொடுத்து பேசிக்கிட்டு இருக்கேன். இவனோட தகப்பனா பொறுப்பா பேசிக்கிட்டு இருக்கேன். ரவுடித்தனத்தை காட்டி இருந்தா நீங்க யாரும் உசுரோட இருந்திருக்க மாட்டீங்க. கைய வச்சு பாடுறா. போதும் போதும் போதும், நிறுத்துங்க. உங்களை பத்தி ஒரு வார்த்தை சொன்னதுக்கு உங்களுக்கு அவ்வளவு கோபம் வருது? அந்த பொண்ணை பத்தி யோசிச்சு பாருங்க. ராத்திரி பூரா உங்க பையன் கூட இருந்திருக்கா. எந்த தப்பும் செய்யாம அந்த பொண்ணை பத்தியா உங்க குடும்பத்தை பத்தியும் நினைச்சு பாருங்க. அவங்களுக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கு. அந்த பொண்ணை யாரு கல்யாணம் பண்ணிக்குவாங்க? இந்த சமுதாயத்துல அவ எப்படி வாழ்வா? யோசிச்சு பாருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கே புரியும் இவங்க எல்லாம் ஏன் இவ்வளவு கோவப்படுறாங்கன்னு. பதில் சொல்லுங்க. போன மானத்தை திருப்பி தர முடியுமா? எங்க ஊருக்காரங்க தான் அவமானம். ஆமா, இதுக்கு ஒரு பதில் சொல்லுங்க. நியாயம் கிடைக்க வரைக்கும் யாரையும் நாங்க வெளிய விட மாட்டோம். ஆமா, சொல்லுங்க. மாட்டோம். ஏன் வெளிய விட மாட்டீங்க? இங்க தான் இருப்போம். சொல்லுங்க. அமைதியா இருங்க எல்லாரும். யாரும் குறுக்க பேசக்கூடாது. என் குடும்பத்தை முன்ன பின்ன தெரியாத யாரும் தப்பா பேசுறதை என்னால ஏத்துக்க முடியாது. என் பையன் தப்பு செஞ்சிருக்கான். அதுக்கான தண்டனை அவனுக்கு கொடுத்தாங்க.
ஜெய் துர்கா தேவி. பாத்தியா கடவுளே, என்னோட நிலைமைய பாத்தியா? இன்னைக்கு எனக்கு வந்திருக்கிறது பெரிய மான பிரச்சனை. இன்னைக்கு போனது உங்க ஊர் மானம் இல்ல, என்னோட மானம் தான். என் பிள்ளையால தானே உங்க ஊருக்கு பெரிய கலங்கம் வந்துருச்சுன்னு சொல்றீங்க. அந்த கலங்கத்தை என் பிள்ளைய போக்கும். குங்குமத்தை எடுத்து அந்த பொண்ணு நெத்தியில வை. அந்த ஆள் என்ன இப்படி சொல்லிட்டான்? என்னம்மா இது? இல்ல, இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கவே கூடாது, நடக்க விடக்கூடாது. குங்குமத்தை எடுத்து அந்த பொண்ணோட நெத்தியில வச்சு விடுன்னு சொன்ன. உன் காதுல விழலையா? அப்பா அவங்களை தடுத்து நிறுத்துங்க. வேண்டான்னு சொல்லுங்கப்பா. இருமா. என்னங்க யார பண்றீங்க? கிட்ட வராதீங்க, எதுவும் பேசாதீங்க. கிட்ட வந்தா சுற்றுவேன். யாராவது முன்னாடி வந்தீங்கன்னா ஷூட் பண்றவன், ஜாக்கிரதை. உங்களுக்கு என்ன நீ பைத்தியமா? கிட்ட வராத, சுற்றுவேன். பிரீத்தி, நீ கிட்ட வராத. இந்த அவமானத்தை என்னால தாங்கிக்க முடியாது. பெத்த புள்ளைக்கு போய் இப்படி யாராவது செய்வாங்களா? பின்னாடி தள்ளி போ. டேய், அந்த பொண்ணு நெத்தியில குங்குமத்தை வை. இல்ல உன்னை சுட்டு தள்ளிடுவேன். என்ன பத்தி உனக்கு நல்லா தெரியும்ல, சொன்னபடி செய். என் புள்ளன்னு கூட பார்க்க மாட்டேன். மரியாதையா குங்குமத்தை வை.
मङ्गलं भगवान् विष्णुमङ्गलं गरुडध्वजा मङ्गलं गरुडध्वजा मङ्गलं पुण्डरीकाक्ष मङ्गलं पुण्डरीकाक्ष मङ्गलाय तनो हरि मङ्गलाय तनो हरि मङ्गलाय तनो हरि मङ्गलाय तनो हरि मङ्गलं भगवान् विष्णुमङ्गलं भगवान् विष्णुमङ्गलं गरुडध्वजा मङ्गलं गरुडध्वजा என்னைக்குமே நேர்மையா வாழ்றவன் இந்த அர்ஜுன் தாஸ். ஜெய் துர்கா தேவி, ஜெய் துர்கா தேவி, ஜெய் துர்கா தேவி. என்ன பைத்தியக்காரத்தனம் இது? முடியாது, என்னால இந்த கல்யாணத்தை ஒத்துக்க முடியாது. இது ஒண்ணு விளையாட்டு விஷயம் இல்ல. எவனோ ஒருத்த வந்து என் பொண்ணுக்கு எப்படி பொட்டு வைக்கலாம்? இந்த கல்யாணத்தை நான் ஒத்துக்க மாட்டேன். இந்த பையனை நான் ஏத்துக்கவே மாட்டேன். அப்ப யாருக்கு பண்ணி வைப்ப? இவ்வளவு ஆனதுக்கு அப்புறம் யார் கல்யாணம் பண்ணிப்பாங்க? நடக்கிறது நல்ல விஷயம்தான். இப்படி செய்யறது தான் உன் பொண்ணுக்கு நல்லது, இந்த ஊருக்கு நல்லது. இப்ப என்ன சொல்றீங்க? செஞ்ச தப்புக்கு தண்டனை கொடுத்தாச்சு. உங்க ஊர் மானம் காப்பாத்தப்பட்டுச்சுல. என்னோட பேர் அர்ஜுன் தாஸ். என்ன பத்தி என் ஊர்ல வந்து கேட்டு பாருங்க. இந்த அர்ஜுன் தாஸ் ஒரு வாக்கு கொடுத்துட்டான்னா அதுல இருந்து என்னைக்கு மாறினதில்ல. நான் ஒரு தூய்மையான மனுஷன். என் கௌரவத்துக்கு ஒரு குறை வந்துட்டா நான் தலை குனிஞ்சு வாழ மாட்டேன். என் தலைய வெட்டிக்குவேன். இங்க இருக்கிறவங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா தைரியமா என் முன்னாடி வந்து கேளுங்க. இன்னில இருந்து உங்க ஊர் பொண்ணு என் மருமக. இவன் என் பொண்ணு மாதிரி. இனிமே இவ என்னோட பொறுப்பு. அர்ஜுன் தாஸ், அர்ஜுன் தாஸ், அர்ஜுன் தாஸ், அர்ஜுன் தாஸ், அர்ஜுன் தாஸ், அர்ஜுன் தாஸ், அர்ஜுன் தாஸ். ஏங்க இப்படி பண்ணீங்க? என் மனசுக்கு எது சரின்னு பட்டுச்சு அதைத்தான் நான் செஞ்சிருக்கேன். இனிமே இந்த பொண்ணு நம்ம வீட்டு மருமக. அதை புரிஞ்சுக்க பிரீத்தி. அவ நம்ம பொண்ணு மாதிரி. நான் சொல்றது புரிஞ்சுதா? போய் அவளை ஆசீர்வாதம் பண்ண போன்னு சொன்ன. பிரீத்தி, என்ன பண்ண நீ? இன்னையில இருந்து அந்த பொண்ணு நம்ம வீட்டு மருமக. நீதான் எப்பவும் சொல்லுவி நம்ம வீட்டுக்கு மருமகளா வரப்போற பொண்ணுக்கு என் கையால அது வலையெல்லாம் போடுவேன்னு சொன்னி. நீ எதுவும் பேசக்கூடாது. போய் அவளுக்கு வலையில மாட்டி விடு. போட்டு எந்த சாக்கு போக்கும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. போய் சொன்னபடி செய். என்னங்க
நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? இதெல்லாம் செய்யக்கூடாது, நீங்களாவது போய் சொல்லுங்க. நடக்கிறதுல தப்புன்னு உங்களுக்கு தெரியலையா? தயவு செஞ்சு போய் அவங்கள தடுத்து நிறுத்துங்க, போங்க. போய் தடுத்து நிறுத்துங்க. என்ன இதெல்லாம் கல்யாணங்கிற பேர்ல விளையாட்டா இருக்கு? என்னால இந்த கல்யாணத்தை ஒத்துக்க முடியாது. நான் இதை ஏத்துக்க மாட்டேன். அவன் நெத்தியில குங்குமம் வச்சான், இவங்க வளையல போட்டு விட்டாங்க. கல்யாணம் ஆயிடுச்சா? இதுக்கு பேர் தான் கல்யாணமா? இதை நான் கல்யாணம்னு ஒத்துக்க மாட்டேன். நான் அந்த பொண்ணோட அப்பா, அவ என் பொண்ணு. இப்படிதான் கல்யாணம் நடத்துவாங்களா? முதல்ல அந்த வளையல கழட்டு. அதை கழட்டி தூக்கி எறி. அதை தூக்கி எறி. உனக்கு என்ன பைத்தியமா மகேந்தர்? உங்க குடும்பத்துக்கு இப்படி ஒரு பையன் கிடைச்சதே பெரிய விஷயம். இங்க பாருப்பா, நல்ல குடும்பமா இருக்காங்க, ரொம்ப நல்லவங்களாவும் இருக்காங்க. அவங்களே முன் வந்து செஞ்ச தப்ப ஒத்துக்கிட்டு உன் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றாங்க. சொல்ல போனா நீ தான் அவங்களுக்கு பாத பூஜை பண்ணணும். நீ என்னடானா, சரி அதை விடு, இது பஞ்சாயத்து. நாங்க இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறோம். அர்ஜுன் தாஸ் சார், இன்னில இருந்து நீங்க இந்த ஊருக்கு சம்பந்தி ஆயிட்டீங்க. சந்தோஷமா? இனிமே அந்த பொண்ணு உங்க பொண்ணு. மூணு நாள் அவகாசம் கொடுக்கிறேன். 3 நாளா? அதுக்குள்ள சம்பிரதாயப்படி அவங்க என்னென்ன செய்யணுமோ அது எல்லாத்தையும் செஞ்சு பிடிச்சுக்க சொல்லுங்க. மூணு நாள் முடிஞ்சது நான் திரும்பி வருவேன். வந்து என் மருமகளை மேலதாளத்தோட வீட்டுக்கு கூட்டிட்டு போவேன். உங்க ஊரை சேர்ந்த அந்த பொண்ணு இனி என் வீட்டு மருமகள். புரிஞ்சுதா? சரி, நாங்க போயிட்டு வரோம். போயிட்டு வாங்க. வா அருண், நடக்க கூடாதெல்லாம் நடந்து போச்சு. என்ன பண்றீங்க? சுமதி, சுமதி நில்லு நில்லு. நீ எங்கே நில்லு. இந்த நேரத்துல உன் அம்மா கிட்ட நீ எதுவுமே பேச வேண்டாம். கொஞ்சம் பொறுமையா இரு. மகேந்திரா, சௌமியாவுக்கு எப்படி கல்யாணம் நடக்கும்டா? அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அவளை பத்தின ரகசியம் எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சிருமே. அதுக்கப்புறம் என்ன நடக்கணும் உனக்கு தெரியாதா? அப்புறம் எப்படி இந்த ஊர் ஜனக முகத்துல முழிக்கிறது? எல்லாரும் நம்மள பார்த்து சிரிப்பாங்க, கேவலமா பேசுவாங்க. கடவுளே, தயவு செஞ்சு ஒரு வழி எங்களுக்கு காட்டு. இந்த பிரச்சனையில இருந்து விலக்கி விடு, எங்களை காப்பாத்துப்பா. பல வருஷம் முன்னாடி செஞ்சிருக்க வேண்டியத இப்ப நான் செஞ்சே ஆகணும். இந்த கல்யாணத்தை தடுக்கிறதுக்கு இந்த ஒரு வழிதான் இருக்கு.